நூல் விலை ஏற்றத்தால் வேலை இல்லாமல் விசைத்தறிகளும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜவுளித்துறையில் பெரும்பங்கு வகிக்கும் விசைத்தறிகளின் இந்த முடக்கம் இத்துறை சார்ந்த அனைத்து தொழில்களையுமே நிலைகுலைய செய்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 3 லட்சம் விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த விசைத்தறி தொழிலில் சுமார் 5 லட்சம் பேர் நேரடியாக ஈடுபட்டு வருகின்றனர். விசைத்தறிகளுக்கு நூல் கொடுக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடந்த சில வாரங்களாக படிப்படியாக நூல் கொடுப்பதை நிறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் 3 ஷிப்டுகளாக இயங்கிக் கொண்டிருந்த விசைத்தறிகள் தற்போது 2, 1 என படிப்படியாக குறைந்து வருகின்றன. துணி எங்களுக்கு விற்க முடியுமாடையுது. எங்களுக்கு வார துணி விற்கிறதுல 2 ரூபா 50 பைசாவுக்கு மேலே நட்டம் வருதுங்கிறாங்க. நட்டம் ஏன் வருதுன்னு கேட்டால் அந்த பஞ்சு விலை ஏற்றம், அதில் பஞ்சில் நூல் கம்மியாக கிடைக்க மாட்டேங்குது. நூல் பார்த்ததுன்னா இன்றைக்கி கிலோ 210 ரூபா 230 ரூபா இந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. நூல் விலையில் ஏறி போச்சு, எங்களால் பாவலில் ஓட்டி நோட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் கூலிங் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆளுக்கு எப்படி வேலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் எப்படி போய் கெஞ்சிக்கு கூத்தாடி ஒரு 4 ரூபா 5 ரூபா எடுத்து வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதே இந்த வாரம் பார்த்தா சுத்தமாக நூலும் இல்லைங்கிறாங்க, பாவம் இல்லைங்கிறாங்க. ஆளுகள் கிடைக்கிறதே பெருசு, அதுவும் அட்வான்ஸ் கொடுத்து ஆள் வச்சுருக்கிறோம். அந்த ஆளுகள் வச்சு மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அந்த ஆளுகளும் போயிட்டு சுத்தமாக தறி தொழில் பண்ண முடியாது. கடந்த 2 மாதத்திற்கு முன் 36,000 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு பேல் பஞ்சு படிப்படியாக உயர்ந்து தற்போது 52,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் நூல் விலையும் ஏற்றம் பெற்றுள்ளது. நூல் இன்றைக்கி நூலே 200 ரூபாய்க்கு கிலோ 200 ரூபாய்க்கு மேலே இருக்கிற போது இந்த உற்பத்தி செலவு, துணியினுடைய உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா நெசவு கூலி இதெல்லாம் கணக்கு சேர்த்து பார்க்குற போது 35 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படியாகும். ஆனால் இன்றைக்கி ஒரு மீட்டர் துணியினுடைய ரேட்டு 30 ரூபாய்க்கு தான் விற்கிது. இப்படி இப்போ எல்லா வழியிலையும் எந்த இடத்துல உற்பத்தி செய்கிற பொருளுக்குமே இழப்பே தான் வருது. 40% பஞ்சு விலை உயர்ந்திருக்குது. நூல் விலை 25% உயர்ந்திருக்குது. துணி விலை டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக 5% தான் துணி விலை உயர்ந்திருக்குது. அதனால் துணி உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு பயங்கரமான நெருக்கடியின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 லட்சத்து தறியிலும் ஒரு ஷிஃப்ட்டு அல்லது ஒரு 8 மணி நேரம் தான் இயக்கிட்டு வராங்க. ஜவுளித்துறையின் அடிப்படை தொழிலான விசைத்தறிகள் முடங்கி வருவதால் அதனை சார்ந்த துணி உற்பத்தி, சாயப்பட்டறை, ஆயத்த ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட தொழில்களும் சுணங்கி உள்ளன. விற்பனை வரி என்பது பிற மாநிலங்களில் 2%. தமிழகத்தை பொறுத்தவரையிலே இங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றிற்குமே 5% விதிக்கப்படுகிறது. இந்த வரியை பிற மாநிலங்களைப் போல 2% குறைக்கும் பட்சத்தில் இங்கே வரி வருவாய் அதிகரிக்கும், அதே நேரத்திலே தொழில்களும் சிறக்கும் என்கின்றனர் கணக்கீட்டு நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக தீபனுடன் ஜே மார்ட்டின்.